الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد சூரத்துல் ஃபாத்திஹா அந்த வசனங்களை நாம் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டு வருகிறோம். அதனுடைய விளக்கங்களை நாம் பரிமாறிக்கொண்டு வருகிறோம். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை ஆரம்பிக்கிற பொழுது ஹம்து என்று ஆரம்பித்தான், புகழ் என்று ஆரம்பித்தான். புகழ் யாருக்கு என்று சொன்னான்? லில்லாஹி, அல்லாஹுக்கு என்று சொன்னான். அதற்கு பிறகு அந்த அல்லாஹ் யார் என்பதற்கு அடுத்து அந்த வசனத்திலேயே ரப்பு, அந்த ரப்பு யார்? ஆலமீனுக்கு ரப்பு, ஒட்டுமொத்த அகிலங்களுக்கும் ரப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். ஒட்டுமொத்த அகிலத்திற்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுவாகிய எனக்கு தான் அந்த புகழ் அனைத்தும் என்று அல்லாஹவே சொல்லிக்கொள்ளுகிற செய்தியை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்த வசனத்திலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடுத்து அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அதிபதி, அகிலங்களினுடைய படைத்து பரிபாலிப்பவன் என்று சொன்ன உடனேயே உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சத்தை போக்குகின்ற முகமாக அவன் அருளாளன், அவன் கிருபையாளன் என்று சொல்லி மீண்டும் தன்னை என்ன செய்கிறான்னு சொன்னால் தன்னுடைய பண்பை அங்கே வெளிப்படுத்துகின்றான். அதற்கடுத்து இப்பொழுது மூன்றாவதாக தன்னை யார் என்று சொல்லுகின்றான். அடுத்து இப்போ அல்லாஹ் தன்னை யார் என்று சொல்லுகின்றான்? மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. நான் யார் தெரியுமா? தீர்ப்பு நாளின் அதிபதி என்று என்ன செய்றான்னு சொன்னால் அல்லாஹ் இந்த இடத்துல மூன்றாவதாக சொல்லித்தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த இம்மையிலே மனிதன் நிறைய காரியங்களை செய்கின்றான். அது நன்மையான காரியங்களாகவும் இருக்கலாம், தீமையான காரியங்களாகவும் இருக்கலாம். நிறைய காரியங்களை ஆற்றுகின்றான். இந்த அனைத்துக்கும் ஒரு நாள் பிரதிபலன் கொடுத்தே தீர வேண்டும். ஒன்று உலகத்திலேயே கொடுக்கலாம், இல்லை மறுமையிலே கொடுக்கலாம். மறுமையிலே கொடுப்பது தான் அது நிரந்தரமானது. இம்மையிலே கொடுப்பது என்பது அவ்வப்பொழுது கொடுத்து முடிக்கப்படக்கூடியது. அந்த அடிப்படையிலே அவன் செய்த அந்த காரியங்களுக்கு பிரதிபலன் கிடைத்தே தீரும் என்பது நாம் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருப்பது. நன்மை செய்தால் அதற்கு பரிசாக சொர்க்கமும், தீமை செய்தால் அதற்கு பகரமாக நரகமும் வழங்கப்படும். அந்த நாள்தான் உலக அழிவுக்கு பிறகு ஏற்படுகின்ற கியாமத் என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாளாக இருக்கிறது. அந்த நாளில் தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக, அன்றைய தினத்தில் தான் அவன் அதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் தன்னை அரசர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறாங்க. தன்னை அதிபதி, நான் அரசன் இன்னொரு நிறைய என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னை அரசனாக, சில பேர் தன்னை அதிகாரியாக, இன்னும் சில பேர் தன்னை முதலாளியாக, இன்னும் சிலர் கட்சி தலைவர்களாக, இன்னும் சிலர் நான் தான் காவலாளி என்று சொல்லி காவலராக, இன்னும் தன்னை தளபதி என்று சொல்லி கொண்டு சொன்னா தளபதிகளாக, இராணுவ தளபதிகளாக. தளபதின்னு சொன்னோன்னா நம்ம சிந்தனை எங்கேயாவது போக வேண்டாம். அந்த தளபதியெல்லாம் நமக்கு வேண்டாம், அந்த பலம் நமக்கு வேண்டாம். உலகத்தில் இராணுவ தளபதின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த இராணுவ தளபதிகளாக அப்படி என்ன செய்றாங்கன்னு சொன்னா உலகத்துல தன்னை சொல்லிக் கொள்ளுவதை பார்க்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த உலகத்துல இதெல்லாம் நீங்க சொல்லிக்கீங்க, ஆனா நாளை கியாமத் நாளன்று இதெல்லாம் உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அங்க நீ அரசன்னு சொல்லிக்க முடியாது. அங்க நான் அதிகாரி, நான் சொல்றதுதான் கட்டுப்படணும் அப்படி என்ன சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. நான் காவலாளி, கட்டுப்படணும் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் மாலிகி யௌமித்தீன், அன்றைய தினத்தினுடைய தீர்ப்பு வழங்கக்கூடிய அன்றைய தினத்தின் அதிபதியாக நானே இருக்கிறேன் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றான்னு சொன்னா சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துல மாலிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை
மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வருகிறதை நாம் எல்லோருமே தெரியும். ஏன்னா சூரா நமக்கு எல்லாத்துக்கும் மனப்பாடமானது தான். மாலிக் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். மாலிக் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, நேரடி பொருள் பார்த்தோம்னு சொன்னா உரிமையாளன். உரிமையாளன் எதற்கு உரிமையாளன்? அதுதான் பின்னாடி எல்லாம் சொல்றான். யௌமித்தீன், தீனுங்கிற இந்த இடத்துல இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா தீர்ப்பு வழங்கும் நாள் என்று பொருள். மாலிக்கு யௌமித்தீன், தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாளுக்கு அதிபதியாக இருக்கிறான். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப இப்ப அதிபதி இல்லையா, அன்னைக்கு தான் அதிபதியான்னு சொல்லிட்டு. அதனால தான் முதல்ல அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, நான் இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பாக நான் இருக்கிறேன் முதல்ல தன்னை முழுமையா சொல்லிட்டு அன்றைய தினத்திற்கு நான் அதிபதியாக இருக்கிறேன். அன்னைக்கு வந்து யாரும் பேச முடியாது. இந்த உலகத்தில் நீங்க எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், நிறைய பேசலாம், நிறைய விஷயங்களை வாதிடலாம், எல்லாம் சொல்லிக்கலாம், தன்னை எந்த இடத்துல வேணாலும் நீ வச்சு பார்த்துக்கலாம். ஆனா அன்றைய தினத்திலே நான் தான் அதிபதி என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிற செய்திகளை பார்த்தோம். அன்றைய தினத்திலே வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் யார் என்பதை இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான். இன்னொரு வசனத்திலே நமக்கு விளங்குற மாதிரி சொல்றான். எனக்கு உதாரணமா இந்த பள்ளிவாசலே வச்சுக்கோமே. இப்போ இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்கள் வந்திருக்கு பாருங்க. இந்த பள்ளிவாசல் யார் பள்ளிவாசலுங்க? இன்ன ஜமாத்துக்கு பள்ளிவாசல், இன்ன ஜமாத்துடைய பள்ளி, இது இன்ன ஜமாத்துடைய பள்ளி. ஜமாத்துடைய பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, சொல்லிக்கிறோமா இல்லையா? ஆனா நாளை யாராவது இது என்னுடையது, இது என்னுடையது, இப்படி எதையாவது அங்க சொல்லிக்கிட்டு போக முடியுமா? இந்த வீட்டுக்கு நான் சொந்தக்காரன், இந்த மனைக்கு நான் சொந்தக்காரன், இந்த பொறுப்புக்கு நான் சொந்தக்காரன், அப்படி ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொன்னா சொல்ல முடியாது என்பதை வல்ல ரஹ்மான் 19வது அத்தியாயத்திலே 40வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இன்னா நஹனு நரிசுல் அர்த வமன் அலைஹா வ இலைனா யுர்ஜஊன். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நிச்சயமாக நாமே இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கிறோம். நீங்க வேணா சொல்லிக்கலாம், இது ஏன் ஊரு, இது ஏன் தெருவு, இது ஏன் பள்ளிவாசல், இது என்னுடைய வீடு, என்னுடைய பில்டிங், நீ இப்படி சொல்லிக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த இந்த பூமியும் யார் தெரியுமா வாரிசு? அதற்கு யார் தெரியுமா சொந்தக்காரன்? நாங்களே வாரிசாக இருக்கும், நானே வாரிசாக இருக்கிறேன், நான் தான் படைச்சேன், நான் தான் பராமரிக்கிறேன், அதற்கு நான் தான் வாரிசு என்று சொல்லி ரப்பு என்ன செய்யறான்னு சொன்னா அந்த வசனத்திலே இன்னா நஹனு நரிசுல் அருள, பூமியின் வாரிசாக நாமே இருக்கிறோம். வமன் அலைஹா வ இலைனா யுர்ஜஊன், நாம் என்ன செய்யறோம் சொன்னா வமன் அலைஹா, நாமே இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மிடமே அவர்கள் திருப்பி கொண்டு வரப்படுவார்கள். நீங்க வேணா வாதிட்டு கொண்டிருக்கலாம், அந்த வாதம் இங்க முடிஞ்சு போயிடும். அங்க வந்து நான் தீர்ப்பு வழங்குகிற பொழுது நீ எதையும் சொல்ல முடியாது என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் என்ன செய்யறான்னு சொன்னா சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அதே போல அன்னைக்கு யாராவது பேச முடியுமா? முதல்ல வாதிடத்துக்கு வர முடியுமான்னு சொன்னா வாதிட கூட வர முடியாது. அன்றைய தினத்திலே பேசக்கூட யாராலும் முடியாது. அமைதியாக நிற்க வேண்டும், அங்கே வாயடைத்து நிற்க வேண்டும் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவுக்கு நான் அதிபதி என்று சொல்லுகின்றான். ஒரு வசனத்துல சொல்றான் பாருங்க, லா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மானு வ கால ஸவாபா. நேர்மையாக இருந்து யார் சொல்லுகிறார்களோ அந்த நேர்மையாளர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் பேசுவதற்கு. அவர்கள் மட்டுமே பேசுவார்கள், அவர்களை தவிர வேறு யாரும் அங்கு பேச முடியாது. அல்லாஹ் யாரையாவது பேச வைக்கிறான் அப்படின்னு சொன்னா அவங்க பேசுகிற அந்த பேச்சு நேர்மையானதாக இருக்கும். அங்க பித்தலாட்டத்துக்கெல்லாம் வேலை இல்லை. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி அதிபதியாக நிற்கிற பொழுது அங்கு பித்தலாட்டங்களுக்கு வேலை இல்லை. அங்கு நான் அப்படி, நான் இப்படி, நான் யார் தெரியுமா என்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை. அதனால என்ன சொல்றான், வகால ஸவாபா, நேர்மையான சொல்லை யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு நாள், அந்த நாளில் நான் தான் அதிபதி என்று சொல்லி ரப் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த வசனத்துல மாலிக் யௌமித்தீன் என்பதை சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம்.
ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலக முடிவு நாளிலே அல்லாஹ் இந்த பூமியை கையகப்படுத்துவான். உலக முடிவு நாள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூமி ஒட்டுமொத்த பூமி என்ன செய்வான்னு சொன்னா அவன் கையகப்படுத்திக்குவான். இன்னைக்கு நாம ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல கைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது ஏன் நாடு, அது ஏன் நாடு, அது ஓ நாடு, இன்னைக்கு சண்டையெல்லாம் போட்டுக்கிறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு நினைச்சாங்க குண்டுகளை எல்லாம், குண்டு மலைகளை எல்லாம் பொழிந்து கொண்டு நாடு ஒரு நாட்டுக்கு ஒரு நாடெல்லாம் அடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மரண ஓலங்களையும் கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த உலக நாளிலே இந்த பூமி உருண்டையை அல்லாஹ் கையகப்படுத்தி கொள்ளுவான். இந்த வானங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த வானங்களை தனது வலது கரத்தால் அப்படியே சுருட்டி எடுத்துக் கொள்ளுவான். கற்பனை செய்து பார்க்க முடியாது, நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியே சுருட்டி என்ன செய்வான்னு சொன்னா எடுத்துக்கொண்டு இப்பொழுது சொல்லுவான், அன்றைய தினத்திலே சொல்லுவான், நானே அதிபதி. நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, நானே இப்பொழுது அதிபதி, நானே அரசன், நானே அரசன். உலகத்தின் அரசர்கள் எங்கே? எப்ப நான் தான் அரசன், நான் தான் அரசன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த அரசர்கள் எல்லாம் எங்கே என்று அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, உலகத்தின் சர்வாதிகாரிகள் எங்கே, அரசர்கள் எங்கே, சர்வாதிகாரிகள் எங்கே என்று சொல்லி அல்லாஹ் அன்றைய தினத்திலே கேட்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் அதிபதியாக இருப்பான். எந்த அரசனும் அங்கே வந்து வாய் திறக்க முடியாது, எந்த சர்வாதிகாரியும் அங்கே வந்து வாய் திறக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தருகிற செய்தி. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் இதே செய்தி அறிவிக்கிறாங்க. புகாரில பதிவாயிருக்கு, முஸ்லீம்ல பதிவாயிருக்கு, இப்னு மாஜாவுல பதிவாயிருக்கிறது, முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி பதிவாயிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினியவர்களே, புத்திசாலிகள் யார் என்று சொன்னால், அன்றைய தினத்திலே அந்த அதிபதிக்கு முன்னால் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வெற்றி அடைய முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் அந்த புத்திசாலிகள்? சுய விசாரணை செய்து கொண்டு, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே தன்னை சுய விசாரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், என்னென்ன காரியங்களை செய்தேன், எங்கெங்க நான் போனேன், என்னென்ன காரியங்கள் நலவான காரியங்கள், என்னென்ன தீமையான காரியங்கள் என்று தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு, இறப்புக்கு பின்னால், இறப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் மட்டுமே அன்று ஜெயம் பெற முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி நம்மை நாமே அந்த அதிபதிக்கு முன்னால் புத்திசாலிகளாக இருந்து இன்றே நம்மை அறிவாளிகளாக மாற்றிக்கொண்டு புத்திசாலிகளாக மாற்றிக்கொண்டு வல்லர் ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கான பாக்கியத்தை நாம் முயற்சிக்க வேண்டும். வல்லர் ரஹ்மான் அதற்கான வாய்ப்பை தந்தல் புரியட்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.